தலைமைச் செயலகத்தில் உள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் செல்வோம். ராஜா, தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 9 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியாச்சா? இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது ராஜா? வருகிற 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை மீதான கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தற்போது 9 மாவட்டங்களில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்திற்கு அழைத்துள்ளார். இதற்கான அழைப்பு முறைப்படி நேற்று முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து சென்றுள்ளது. இன்னும் கூட்டம் தொடங்கவில்லை. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய உள்ளிட்ட 9 மாவட்டத்தில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்கப்பட உள்ளது. நாளை அலுவல் ஆய்வு கூட்டம் வேறு நடைபெற உள்ளது. இதில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 14ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம், இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் எத்தனை நாட்கள் நடைபெறும், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைத்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டமாக இன்று முதல் கட்டமாக 9 மாவட்டமும், நாளை 9 மாவட்டமும், அதன் பிறகு 9 மாவட்டம் என கிட்டத்தட்ட 3 நாட்கள் முதலமைச்சர் பழனிசாமி இந்த எம்எல்ஏக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் தொடங்கப்பட உள்ளது. ராஜா, தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ள 9 சட்டமன்ற உறுப்பினர்களில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்களா ராஜா? தினகரன் டிடிவி அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை 22க்கும் மேற்பட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை சந்தித்துள்ளனர். அவர் சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதேபோல் நமது செய்தியாளர் சங்கரன் குறிப்பிட்டது போல 25 சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அவரை சந்தித்து வந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நாம் பேசினோம். அப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்பது, தினகரன் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது இந்த ஆட்சிக்கு எந்தவித நெருக்கடியும் கொடுக்கக்கூடாது, எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்திவிடக் கூடாது, இந்த 5 ஆண்டுகள் முழுமையாக இந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் மற்றும் வலியுறுத்தியதாகவே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். எந்தவித சிக்கலையும் நெருக்கடியும் இந்த ஆட்சிக்கு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிக்கு இந்த எம்எல்ஏக்கள் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு என்று அவர் எம்எல்ஏக்களிடம் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் இந்த எம்எல்ஏக்கள் இப்போது முதலமைச்சர் அழைத்துள்ள எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அவர்களை போகுமாறும் அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சுமார் ஒரு 5 எம்எல்ஏக்கள், இந்த 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 5 எம்எல்ஏக்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். தற்போது மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து கொண்டிருக்கின்றனர். அதன் பிறகுதான், கூட்டம் முடிந்த பிறகுதான் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் என்று தெரிய வரும். மொத்தத்தில் இன்று 9 மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். டிடிவி தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் என்ற தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. ராஜா, முதற்கட்டமா 9 மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிற நிலைமையில இது எத்தனை கட்டங்களாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குது ராஜா? 3 நாட்களாக, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3 நாட்களாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிகிறது. மொத்தமுள்ள 32 மாவட்டங்களில் இருந்து ஒவ்வொன்றாக அவர் அழைத்துள்ளார். இன்று முதல் கட்டமாக 9 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், அதேபோல் கடலூர் உள்ளிட்ட, திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். முதலில் ஒவ்வொரு மாவட்டமாக அவர் அழைத்து பேச இருப்பதாகவும் ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையில் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சுமார் 1 மாத காலம் நடைபெற உள்ளது. ஆகையால் இந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தற்போது ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்கள் மாவட்டங்களில் எதுபோன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது, அந்த திட்டங்களுடைய தற்போதைய நிலை என்ன என்று முதலமைச்சர் கேட்டறிவார் என தெரிகிறது. அதேபோல் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள், ஏனென்றால் கடந்த கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர்கள் தோப்பு வெங்கடாச்சலம், செந்தில் பாலாஜி மற்றும் பழனியப்பன் உள்ளிட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரிடம் ஒரு மனு கொடுத்தனர். எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும், தொகுதி பிரச்சனைகள் உடனடியாக விவாதிக்கப்பட வேண்டும், ஓராண்டுகளாயும் தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன, திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது, கோரிக்கைகளை வைத்ததாக கூறப்பட்டு வந்தது. அந்த சூழ்நிலையில் எது போன்ற கோரிக்கைகள் உள்ளன, என்னென்ன பிரச்சனைகள் நீண்ட காலமாக தொகுதிகளில்
பிரச்சனைகள் உள்ளன என்பது குறித்து முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளார். ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாத காலம் சட்டப்பேரவை நடக்கின்ற பட்சத்தில் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக எதிரொலிக்கும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பலமான எதிர்க்கட்சி திமுக என்பதால் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் கண்டிப்பாக அதில் எழுப்புவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அதிமுகவில் இப்போ உட்கட்சி பூசல் நிலவுகிறது. 3 குழுக்களாக தற்போது பிரிந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் மேலும் தொகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இது நடைபெறவில்லை என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அடிப்படையில் திமுகவினர் கேள்வி எழுப்புவார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன என்பது முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கான அந்த சொல்யூஷன், அதற்கான தீர்வை காணும் விதமாக தான் இந்த கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுக்க தொகுதி பிரச்சனை தொடர்பாகவும் இந்த சட்டமன்ற இந்த கூட்டத்தொடர் குறித்து தான் இதில் அவர் ஆலோசிக்க உள்ளார் என நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜா.